தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியர் சங்கத்திலிருந்து திரு பேட்ரிக் ரைமன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். உச்சநீதிமன்றத்துடைய இந்த உத்தரவு யாருக்கெல்லாம் பாதிப்பை அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தும்? உச்சநீதிமன்ற தீர்ப்பு தற்போது கிடைத்த தகவல்களின்படி 29/7/2011 முன்பாக நியமனம் செய்யப்பட்டவர்கள் கண்டிப்பாக தேர்வு எழுத வேண்டும். பணியில தொடர்வதற்கு கூட அவர்கள் 2 ஆண்டுகளுக்குள்ள தேர்வு முடிக்க வேண்டும். பதவி உயர்வுக்கு கட்டாயம் தகுதி தேர்வு முடிக்க வேண்டும் என்ற தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறையில் ஏறக்குறைய 1 லட்சத்துக்கும் அதிகமான ஆசிரியர்களுக்கு இந்த தீர்ப்பு பாதிப்பாகத்தான் ஏற்படும். ஒரு தீர்ப்பு என்று சொல்லுகிற போது அது தனியார் பள்ளிகளுக்கும் சேர்த்துதான். அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகள் இல்லாமல் கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்தும். அப்ப தனியார் பள்ளிகளில் நாளை நியமனம் செய்வதற்கு கூட ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது அதற்கு போதுமான ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். 2 ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டுக்கு 2 முறை ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த வேண்டும். பல்வேறு காரணங்களால் தமிழ்நாட்டில அது போன்ற தேர்வுகளும் நடத்தப்படவில்லை. ஆகவே தேர்வுகள் குறித்து நீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக வந்த பிறகு அரசு இது குறித்து உரிய முடிவெடுக்க வேண்டும் நம்புகிறோம். பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்று சிறப்பான ஒரு ஸ்பெஷல் டிஇடி எக்ஸாம் நடத்தி அவர்களுக்கான தேர்வு மதிப்பெண்கள் எல்லாம் அவர்களுடைய பணி அனுபவத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப போல தமிழக அரசை முடிவு செய்யலாம். தகுதி தேர்வு கட்டாயம், ஆனா அந்த தகுதி தேர்வுல எப்படி தேர்வு இருக்க வேண்டும், எவ்வளவு கட் ஆஃப் இருக்க வேண்டும், பாஸ் என்பதெல்லாம் தமிழக அரசே முடிவு செய்து கொள்ளலாம். ஆகவே முழுமையான தீர்ப்பு கிடைக்கப்பட்ட பிறகு ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அரசு ஒரு சிறப்பு தேர்வை நடத்தி ஒரு கொள்கை முடிவை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏறக்குறைய இதனால் ஒரு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நன்றி திரு பேட்ரிக் ரைமன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.